வணக்கம் மாணவ செல்வங்களே. இன்று 10ஆம் வகுப்பு கணிதம் ஆயத்தொலை வடிவியலில் பயிற்சி 5.1 7வது சம் பார்க்க போகிறோம். ஏ வந்து -3,9 பி a, b மற்றும் சி 4, -5 என்பன ஒரு கோடமைந்த புள்ளிகள் மற்றும் a + b = 1 எனில் a மற்றும் b இன் மதிப்பை காண்க. a, b, c கொடுத்துட்டாங்க. அதனால் x1, y1, x2, y2, x3, y3 ஒரே நேர்கோட்டில் அமையும் எனில் அப்படின்னா என்னது? முக்கோணத்தின் பரப்பளவு = 0. முக்கோணத்தின் பரப்பளவு ஃபார்முலா எழுதி =0 எழுதிங்க. 1/2 x1, y1, x2, y2, x3, y3 திருப்பி x1, y1 எடுத்து எழுதிங்க =0. ஓகே, 1/2 ஃபஸ்ட்டு குறியே பெருக்கணும், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ். ஓகேவா? மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் இந்த ரெண்டுத்தையும் பெருக்கினா என்ன கிடைக்குது? மைனஸ். ஓகே, அப்போ -3b. அடுத்தது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -5a. அப்போ 9 நாங்கள் 36. ஓகே, அடுத்தது இங்கே மைனஸ் குறி போட்டுங்க, மறந்துடாதீங்க. அடுத்தது இங்கே என்ன இருக்குது? 9. 9 இன்ட்டு a 9a. அடுத்தது 4 இன்ட்டு b 4b. மைனஸ் இன்ட்டு மைனஸ் இந்த மைனஸையும் பெருக்குனா அப்போ விரலில் எழுதிக்கிட்டு ரெண்டுத்தையும் மூடிக்கிங்க. அப்போ என்ன தான் கிடைக்குது? மைனஸ் இன்ட்டு மைனஸ் இது ரெண்டுத்தையும் பெருக்குனா ப்ளஸ். ஓகேவா? அப்போ I3 15 = என்ன எழுதியாச்சு? 0 எழுதியிருக்குமா? அடுத்தது பாருங்கள், இந்த சைடு வகுத்தல் உள்ளது, இந்த சைடு எப்படி வந்துருச்சு? பெருக்கலாக வந்துருச்சு. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ளது அப்படியே பார்த்து எழுதிக்கிங்க. அப்போ +9 எப்படி வந்துடும்? -9a + 4b ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -4b ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -15. அடுத்தது பாருங்கள், இங்கே -3b இருக்குது, இங்கே -4b இருக்குது. ஓகே, இரண்டும் ஒரே குறியாக இருந்தால் கூட்டி அதே குறியை போட வேண்டும். அப்போ என்ன கிடைக்குது? -7b. இங்கே என்ன இருக்குது? -9a -5a. இரண்டும் ஒரே குறியாக இருந்தால் கூட்டி அதே குறியை போட வேண்டும். இங்கே +36, இங்கே -15. இரண்டும் வேறு வேறு குறியாக இருந்தால் பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழித்து பெரிய எண்ணின் குறியை போட வேண்டும். +21. 2ஆல் 0 பெருக்கினா என்ன கிடைக்குது? 0வால் எந்த நம்பரை பெருக்கினா என்ன கிடைக்கும்? 0. ஓகே, இங்கே -14a எழுதியாச்சு, -7b எழுதியாச்சு, +21 இந்த சைடு எப்படி வந்துருச்சு? -21. இதில் பாருங்களேன், இதுலேயும் மைனஸ் இருக்குது, இதுலேயும் மைனஸ் இருக்குது, இதுலேயும் மைனஸ் இருக்கா? அது ஃபுல்லாக ரெண்டு பக்கமும் என்னால் வகுக்க போகிறோம் -7ஆல். அப்போ என்ன கிடைக்கும்? 2 7 14, 1 7 7, 3 7 21. என்ன கண்டுபிடிச்சோம்? 2a + b = 3 3 21 கண்டுபிடிச்சோமா? கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க? a + b = 1. இதான் ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கிறோம். 1வது ஈக்குவேஷன் 2வது ஈக்குவேஷன் எடுத்து எழுதியிருக்கோமா? இப்போ குறியை மாற்றினா இது கேன்சல் ஆகிடும். அதனால் +a வந்து மைனஸாக ஆயிடுச்சு, இங்கே ப்ளஸ் மைனஸாக ஆயிடுச்சு, இந்த ப்ளஸ் மைனஸாக ஆயிடுச்சு. இப்போ பியோட குறி மைனஸ், ஏவோட குறி மைனஸ், 1ஓட குறி மைனஸ். ஞாபகம் வச்சுங்க. பியில் பி போயிடுச்சுன்னா கேன்சல் ஆகிடுச்சு. 2aல 1a போயிடுச்சுன்னா மீதி 1a, 3ல் 1 போயிடுச்சுன்னா 2. அப்போ ஏவோட மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம். இது எதில் பிரதியிட போகிறோம்? 2ல் பிரதியிட போகிறோம். அப்போ a + b = 1. ஏவோட மதிப்பு 2 + b = 1. b = 1 +2 இந்த சைடு எப்படி வருது? -2. இரண்டும் வேறு வேறு குறியாக இருந்தால் பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழித்து பெரிய எண்ணின் குறியை போட வேண்டும். அப்போ என்ன ஒன்று கிடைக்குது? -1. a = 2, b = -1. இதுதான் கண்டுபிடிக்க சொன்னாங்க, கண்டுபிடிச்சாச்சுமா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.